நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அடடே இது உண்மையா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் நம்ம சுடர் இருக்காங்களா அவங்க தானே வாண்டடா போன் பண்ணி, இதோ பாரு கதிரேசா நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, எனக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் அதாவது 50 lakhs கொடுத்தா போதும், நான் என் பாட்டுக்கு என் வேலை உண்டு என் இது உண்டுன்னு பார்த்துன்னு இருக்கேன், அதை விட்டு இல்லை தர முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னா மவனே அடுத்து என்ன நடக்குன்னு உனக்கே தெரியும், உன் பேத்தி உயிரோடையும் உனக்கு கிடைக்க மாட்டா, எனக்கு தேவை 50 lakhs, என்ன சொல்ற டீலா நோ டீலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அட்டியே நீ கையில கடைச்ச வச்சுக்கணும் அப்படியே சொல்லுவோம் மெண்டு துப்பிடுவோம் பாத்துக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் ஒரு பக்கம் மெல்ல ஆரம்பிக்கிறாரு. உடனே நம்ம விஜய் பார்த்துட்டு என்னடா இது அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கா பார்த்துன்னு இருக்காரு. சரி ஓகே இவரே ரெடி பண்ணலாம், நாம ரெடி பண்ணி எடுத்துன்னு போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பொண்ணை மிப்போம், அதுக்கப்புறம் அந்த சுட்டையை வச்சு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு. சரி ஓகே இப்போ அங்கே அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த லொகேஷன் வரணும் எங்க வரணும் எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம சுடர் ஒரு பக்கம் டீட்டெயில்ஸா அப்படியே சும்மா போன்லேயே சொல்லிட்டாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம விஜய் சும்மா இருப்பாரு. ஒரு பக்கம் கதிரேசன் போக மறுபக்கம் விஜய் பணத்தை எடுத்துட்டு போக அந்த இடத்துல போயிட்டு நம்ம ரகுவை பார்க்க ரகு கிட்ட பணத்தை கொடுக்க உடனே பார்க்கணுமே நம்ம அப்படியே சுடருக்கு ஒரு பக்கம் பக்க 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 பக்கன்னு ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, நிறைய கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. நம்ம விஜய் சும்மாவே ஒரு பக்கம் கொள்ள வெறியில் இருக்காரு. மவனை இப்ப கிடைச்சாலனா என்ன பண்ணுவாரு, ஊந்து விளையாடிடுவாருல்ல அப்படின்ற மாதிரி நாம ஒரு பக்கம் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வெண்பா மேல உயிரை வச்சுன்னு இருக்காரு. அப்படிப்பட்ட வெண்பாவை கடத்தி வச்சுன்னு காசு வேணும் அது வேணும்னா சும்மா விடுவாரா, போய் பணத்தை கொடுத்த மாதிரி கொடுத்து அப்படியே சும்மா அந்த சுட்ட தவட்ட மேலே 4 போடலான்னு அங்க போயிடுறாரு. அங்க போனா ஐயோ என்னடா இது இவங்க 2 பேருமே பணம் இட்டு வந்துக்கிறாங்க, ஓஹோ வில்லங்கமா இருக்குடா சாமி, 2 பேருக்கிட்டையும் மாட்டணுமா நம்மளை கம்பி எண்ணி விட்டுருவாங்க. கதிரேசனுக்கு மட்டும் ஃபோன் பண்ணி என்ன கதிரேசா நாங்க ஒன்று சொன்னா நீ ஒன்று இருக்கிறா பாத்தியா, உன்னை காசு என்ன சொன்னா மருமகனே காசு எட்டு சொல்லி போலீஸும் பின்னாடி வர சொல்லி எல்லாரும் சேர்ந்து கும்பலா எங்களுக்கு கும்மி அடி தம்பி கும்மி அடி அப்படின்னு சொல்லிட்டு கும்மி அடிச்சு விட்டுறலாம்னு சொல்லிட்டு பாத்துக்கிறல. உங்ககிட்ட நான் அப்பவே சொன்னல கதிரேசா நான் சொல்றத நீ செய்யணும்னு சொல்லிட்டு, நான் சொன்னத நீ செய்யாதனால இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உன்னோட பேத்தி எங்க போக போறா என்ன ஆக போறான்னு சொல்லிட்டு உன்னால கெஸ்ஸே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பிரச்சனையை வளர்த்துட போறேன். ஏண்டா நான் சொல்லி நீ என் பேச்ச கேட்காம நீ பண்ணிருக்கனா உனக்கு அம்மா திமுருக்கணும் எம்மா அது திணுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசினு இருக்காப்ல. உடனே நம்ம சுடர் இருந்துன்னு நம்ம மல்லிக்கு போன் பண்ணாங்க. நம்ம மல்லி சந்தோஷமா இருக்க போல, உன் புருஷன் ஒரு பக்கம் தேவையில்லாம என் விஷயத்துல எல்லாம் குறுக்க வளைஞ்சுனுக்கிறாப்ல. அது மட்டும் இல்லாம அதாவது உன்னோட தகப்பன் இப்போதைக்கு தகப்பனா இருக்கிற அந்த கதிரேசன் சொட்டா மண்டையன் காசா கேட்டா காசா கொடுக்காம ஒரு பக்கம் பிரச்சனையை வளர்த்துனுக்கிறான். பிரச்சனையை வளர்த்துனா லாஸ்ட்ல வெண்பாவோட நிலைமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும். என் பாட்டுக்கு நான் எங்கேயோ ஒன்று தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் என் வேலையை பார்த்து நின்று. ஏன்னா எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு, ஏதோ ஒன்று பண்ணி போயிட்டே இருப்பேன். அப்போ எதுக்கிட்டு எங்க குடும்பத்துக்குள்ள வந்த எங்க குடும்பத்தை நாசனம் பண்ண பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் கேட்க உடனே பாக்கணுமே அப்படிதான் பண்ணுவேன் அப்படிதான் பண்ணுவேன் இஷ்டம் அப்படிதான் இருப்பேன், உங்களால என்ன பண்ண முடியும் என்ன பருப்பை உங்களால கழட்ட முடியும் அப்படின்ற மாதிரி கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சுடனே உடனே என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லி தெரியாம நம்ம மல்லி இருந்து ஐயோ நான் வெண்பாவை தேடியே தீரணும் எனக்கு வெண்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கதறி தேம்பி வெம்பி நொந்து அழுந்துட்டு அங்க வந்து ஒரு பக்கம் ஓன்னு ஆபரேஷன் ஓடுறாங்க. நம்ம ரகு அத நாகு ஒரு பக்கம் நகப்பாம்பை அப்படின்ற மாதிரி பின்னாடியே ஒரு பக்கம் மல்லி ஓடாத அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறாங்க. ஒரு பக்கம் மல்லி எப்படியோ ஒரு வெளியே கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஆர்வத்தோட சுத்தாத இடம் இல்ல போகாத குகையில போகாத பழைய குடோன் இல்லை எல்லாத்தாக்கும் போய் தேடி கிடைப்பிச்சு எங்கேயும் கிடைக்காதனால கோவிலில் போயிட்டு ஒரு ஓரமா உட்காந்து ஒன்றும் ஒப்பரி வைக்க ஆரம்பிச்சிட்டாலும் என் பொண்ணு இல்லாத வாழ்க்கையிட்டாலும் வாழ முடியாது என் பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் கண்ணீர்ல அப்படியே சும்மா கண்ணீர் வரலைங்க ரத்தமா வருது. ஒரு பக்கம் வருத்தத்துல நம்ம மூஞ்சி ஒரு பக்கம் செவந்துருச்சுன்னா பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ்ல அவன் பாவங்க பின்னி பெடல் எடுக்கிறாங்க. ஒரு பக்கம் அதே சமயத்துல விஜய் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு மல்லி ஒரு பக்கம் தவணை மேலே நாள் போட்டு நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன் வெண்பாவை இன்னைக்கு நைட்டுக்குள்ள கூட்டினாருன்னு சொல்லிட்டு நீ தேவையில்லாம ஒரு பக்கம் சீன் கிரியேட் பண்றது இந்த வேலையெல்லாம் வச்சுக்கத நான் சொல்லிட்டல, நான் சொன்னா செஞ்சிருவேன், என்னை பத்தி தெரியல, தேவையில்லாம என்கிட்ட வாயில் நல்லா வாங்கி கேட்டீங்க. நானே ஒரு பக்கம் டென்ஷன் அப்படியே சும்மா மண்டை சூடு ஏறி போய் என் மண்டை சூடுக்காரனோட சுத்தி நிற்கிற மண்டை சூடு ஏறி நீ ஒரு பக்கம் என்ன டென்ஷன் பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோவப்பட ஆரம்பிக்கிறார். ஏன்னா விஜய் என்கிட்ட கோவப்படுறீங்க, நானே என் பொண்ணு இல்லைன்னு கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்ல ஒரு பக்கம் நிஷாந்த் விஜய்க்கு போன் பண்ணி விஜய் மாமா நீங்க தான் மாமா எப்படியாவது வெண்பா காப்பாற்றணும் இப்பதான் அந்த மாமா கண்டுக்கு தெரிஞ்சுனமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கேட்க உடனே யோ மாமா தேவையில்லாம பேசுங்க அந்த பிரச்சனை ஃபர்ஸ்ட் எப்படி முடிக்குதுன்னு அதை சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க. அதே சமயத்துல இந்த கேடுகட்ட ராஜேஸ்வரி இருக்கால அவர் வந்து ஒரு பக்கம் நான் இந்த கேங்குக்குள்ள தூந்து அப்படியே சும்மா கட்டையா குழப்பு அப்படின்னு சொல்லிட்டு குட்டையா குழப்ப போறேன். அதுக்கு முழுக்க காரணம் ஒரே ஒரு காரணம் தான், அந்த ரேணுகா இருக்கால அவகிட்ட ஆதாரம் இருக்கு சுடர்கிட்ட, ரேணுகாவை நான் தான் கொலை பண்ணுன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் ஆதாரம் எல்லாமே கட்சிட்டா அதுக்கப்புறம் என் நிலைமை என்ன ஆகும் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பிரச்சனை மேல பிரச்சனை அசம்பாவிதத்து மேல அசம்பாவிதம் நடக்கும். இதுக்கப்புறம் என்னால் தப்பிக்கவே முடியாது. ஒரு பக்கம் மாட்டிக்கிட்டு ஒரு பக்கம் திரு அப்படின்னு சொல்லிட்டு திருவிழால காணாம போன மாதிரி முழிக்கணும். இதெல்லாம் எனக்கு தேவையா, இது எதுவுமே எனக்கு தேவையில்லை, என் பாட்டுக்கு நான் உண்டு என் பொழப்பு உண்டு என் வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா எல்லாமே எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ண போறாங்க அடுத்து எது பண்ண போறாங்க அடுத்து உங்களோட
என்னவா இப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் எங்கே இருக்க போகுது, எப்படி வரப்போகுது, எங்கேருந்து வரப்போகுது அப்படின்ற விஷயம் கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்கள் தெரிஞ்சுக்க தான் போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவன் அதாவது கதிரேசன் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அந்த மாதிரி எல்லாம் அவரோட பர்சனல் போலீஸ் இருக்கார், அவர்கிட்ட எல்லாமே டீட்டெயில்ஸ் சொல்லிடுறாங்க. அவர் வந்து ஒரு பக்கம் நீ எதுக்கும் கவலைப்படாதுப்பா நான் பார்த்துறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இதை கேட்டது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது இவனை நம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசனை இருக்காரு கதிரேசன். ஏன்னா குழந்தை மேட்டர், குழந்தைய திடீர்னு எதோ ஒன்று பண்ணிட்டா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். காசு போனால் வரும், பொழுது போனாலும் வரும், எப்போனாலும் வரும், எப்போனாலும் எப்படினாலும் சம்பாரிச்சான். உயிர் போனால் வருமா, பொழுது போனால் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம். போனால் வராது, பொழுது போனால் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். உயிர் போனால் திரும்ப வராது. அதனால் காசை ஒரு பக்கம் இட்டு எரிஞ்சிட்டு போனால் போயின்னு திரும்ப சம்பாதிச்சிடலாம். நம்மளால சம்பாதிக்க முடியாது, நம்ம நினச்சா 2 நாள் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கதிரேசன் முடிவு எடுக்கிறாரு. கதிரேசன் அந்த விஷயத்தில் உன்னை பாராட்டி அந்த தலைமையில தூக்கி வச்சு ஒரு பக்கம் ஆடுங்கம்மா ஆட்டம் ஓடுங்கம்மா ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடினே இருக்கலாம் ஒரு பக்கம். நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நல்லவையா நீ எல்லாம் தங்கமானவையா, உன்னை தூக்கி வச்சு அப்படியே சும்மா தாங்குன்னு தாங்கணும். அந்த அளவுக்கு ஒரு பக்கம் தங்கத்தை தூக்கி வச்சு தாங்குடே அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு. சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது எது நடக்க போகுது அப்படின்ற சுவாரஸ்யம் நிறைந்த விஷயத்தை நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது மறக்காம இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.